சம்மந்தி, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. யாராவது என்ன ஏதுன்னு சொல்லிடுங்களா? இல்லை நீங்கள் போயிட்டு கூட வாங்களேன், நாங்கள் கண்டுபிடிச்சிடறோம். எங்கேயும் போயிருக்க மாட்டா. எப்படி எப்படி இந்த மாதிரி சொல்கிறீங்க? என் பொண்ணை காணான்றீங்க. நேற்று மதியம் போனவ இன்னைய வரைக்கும் வீடு வரல, எங்கள் வீட்டுக்கும் வரல, இங்கேயும் வரல. அப்போ எங்கே போயிருப்பா? என் நெஞ்சு பதறாது. நான் எங்கேருந்து போக சொல்கிறீங்க? என்ன இவ்வளோ சீசானத்தை செஞ்சு கஷ்டப்பட்டு கட்டி கொடுக்குறோம் நாங்கள். எங்கள் பொண்ணை நீங்கள் மட்டும் வெளியே அனுப்பிடுவீங்களா? என்ன தப்பு நடந்தாலும் ஏது நடந்து எங்ககிட்ட சொல்கிறதில்ல. எங்கள் பொண்ணு நான் அவ்வளோ உங்களுக்கு அலட்சியமாக போயிட்டால. ஏன் சம்மந்தி அம்மா? சம்மந்தி அம்மா, அது எப்படிங்க நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? என் பொண்ணு கொடுத்தது கவரிங் நகை தான்ட்டு நாங்கள் தான் போட்டு அனுப்புகிறோம். என் பொண்ணு நான் அவ்வளோ ஏமாத்துறவளாவ? ஏதோ தப்பு நடந்திருக்கோம், என்ன எதுன்னு விசாரிக்காமல் நீங்கள் மண்ணு அனுப்பிட்டீங்களே, இது நியாயமா? கவரிங் நகை எப்படி வரும்? சம்மந்தி, நான் எவ்வளோ போய் சொல்லுவோம், ஏமாத்துவேன். ஆனால் இந்த விஷயத்தில் எதுவுமே ஏமாத்தல சம்மந்தி. உங்கள் பொண்ணு கொடுத்த டப்பால கவரிங் நகை தான் இருந்தது. நான் அப்படியே 2 பேருக்கிட்ட வாங்கி எடுத்துன்னு போய் கடைக்காரங்கிட்ட கொடுத்தேன். அவன் அப்படியே என் கண்ணு முன்னாடி தான் பார்த்துட்டு சொன்னான். இதில் எங்கே தப்பு நடக்க போகுது? இல்லை, அது எப்படி? அது என் பொண்ணு ஏமாத்திருக்க மாட்டா. நீங்கள் போயிட்டு என் பொண்ணு உங்ககிட்ட கொடுத்த மோதிரத்தை எடுத்துன்னு வாங்க, நான் பார்க்குறேன். ஏய் மங்கம்மா, ஏன் உட்காந்து இருக்கிற? போ, போயிட்டு எடுத்துன்னு வா. எடுத்துன்னு வந்தனா தெரியும் அது அவங்க கொடுத்த மோதிரமா என்ன ஏதுன்னு. போ. இந்தாங்க, இதான் கௌசல்யா என்கிட்ட கொடுத்த மோதிரம். இதில் எனக்கு எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் எடுத்துட்டு போனேன். இந்தாங்க பாருங்க உங்கள் பொண்ணு கொடுத்த மோதிரத்தை. சம்மந்தி, இந்தாங்க சம்மந்தி, பாருங்க. இல்லை, இது நான் என் பொண்ணுக்கு போட்ட மோதிரமே இல்லை. இது வேற ஏதோ ஒரு மோதிரம். எங்கள் பொண்ணுக்கு போட்ட மோதிரம் மேலே கட்டமாக இருக்கும், இது வட்டமாக இருக்குது. இது எங்கள் மோதிரமே கிடையாது. இது சம்மந்தி, இந்த மோதிரம் நீங்கள் போட்ட மோதிரமே இல்லையா? சம்மந்தி, இது எங்கள் மோதிரமே இல்லை. இதை கௌசல்யா கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லையே. அடியே மங்கம்மா, உண்மையை சொல்லு. நீ தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்க நான் நினைக்கிறேன். நான் கௌசல்யா வேற ஏதோ நகை கொடுத்துருக்கா, நீ தான் ஏதோ மாற்றிருக்க. இல்லை கடங்காரன் ஏதோ பண்ணியிருக்கணும். என்ன நடந்தது? உண்மையை சொல்லு மங்கம்மா. பாருங்க, நான் உண்மையதான் சொல்றேன். இது நான் எதுவுமே பண்ணவே இல்லை. 2 பேர்கிட்ட நகை வாங்கி எடுத்துட்டு போனேன். நான் அங்க கடைக்காரன் எதுவும் மாத்தல. என் கண்ணு முன்னாடி தான் இடம் வைக்கிறான். போய் பாக்ஸை திறந்து எப்படி அவன் ஏமாத்திருப்பான்? நானும் ஏமாத்தல. இங்க பாரு மங்கம்மா, கடைக்காரன் ஏமாத்தலன்னு சொல்ற. கௌசல்யா இந்த மோதிரத்தை கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மோதிரமே அவங்க வீட்டில் போடலையா. அப்ப நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? நான் தான் ஏமாத்துறேனே. ஆமாட்டிய, நீ தான் ஏமாத்திருக்கிற. பெரியாம்மா, வாங்க பெரியாம்மா, வாங்க. என்ன இவ்வளோ தூரம்? நாங்கள் கூப்பிட்டா கூட இந்த வீட்டு பக்கமே வரமாட்டீங்க, படி ஏற மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ வந்திருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் எனக்கு வந்திருக்குது. அதான் வந்திருக்கேன். அப்புறமா தலை விரிச்சு ஆடுது. அத்தை வாங்க அத்தை, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. வந்தது வராதுமா, ஏன் கோவப்பட்டுட்டு உட்காருங்க. இங்க உட்காரதுக்காகவோ சாப்பாடு சாப்பிட்றதுக்காக டீ தண்ணி குடிக்கிறதுக்காக உங்ககிட்ட சகவாசம் வச்சதுக்காக நான் வரல. உண்மையா எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் தான் வந்திருக்கேன். தெரியாமா? இங்க நடக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? தெரிஞ்சு நான் தான் இங்க வந்திருக்கிறேன். இல்லைன்னா நான் ஏன் வரேன்? தெரியாமா? அப்ப கௌசல்யாவை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? கௌசல்யா உள்ள வாமா. கௌசல்யா, இந்த மாதிரி நாளை பின்ன ஏதாவது நடந்ததுன்னா வீட்டை விட்ட மட்டும் நீ வெளியே வரக்கூடாது சொல்லிட்டேன். இவளுக்கு திமிரு அப்பப்ப ஏறி போயிடும், அதனால அவ அப்படித்தான் நடந்துப்பா. இவளுக்காகலாம் நீ வீட்டை விட்டு எதுக்காக வெளியே வரக்கூடாது. ஆமா சொல்லிட்டான். இங்க பாருடி மங்கம்மா, உன் பேச்சு சாமர்த்தியத்தினால என்னை வீட்டை விட்டு வெளியே தடுத்துட்ட. அதே மாதிரி இந்த பொண்ணையும் வெளியே அனுப்பலான்னு பார்க்காத. இவளுக்கு பாதுகாப்பா அந்த தெரு முனையில தான் நான் என்னைக்கு இருப்பேன், புரியுதா? நீ இந்த வீட்டுல என்னென்ன கொடுமை பண்றன்றத என்கிட்ட அப்பாவா வந்து சொல்லின்னு தான் இருக்கிறான். நானும் போனா போட்டேன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன
கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சி வேற ஒரு மோதிரத்தை வாங்கி வந்து வச்சு கதை அளக்குற. இப்படிலாம் நீ இன்னொரு பொண்ணோட பாவத்தை கொட்டிக்கின நல்லாவே இருக்க மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன் நானு. இங்க பாருங்க அத்தை, நான் வீட்டை விட்டு அனுப்புனாலும் அந்த பொண்ணு காணாம போயிடுன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி நான் அமைதியாக உட்காந்துருந்தேன். அதுக்காக என்கிட்டலாம் தேவையில்லாத பழியெல்லாம் என் மேலே சுமத்தாதீங்க. ஏ நிறுத்திடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ வேற யாருக்கிட்டயாவது சொல்லு. உன்னை பத்தி அணுவா நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், புரியுதா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வீட்டுல நான் இருக்க கூடாதுதான் வெளியே போயிருக்கிறேன். உனக்கு ஒன்றும் பயந்து நான் வெளியே போல, புரியுதா? என்கிட்ட நடிக்காத. அம்மாடி கௌசல்யா, ஏமா இன்னும் சோகமாவே இருக்கிற? போ, உங்க அப்பா வந்திருக்கிறாரு, போய் பேசு. போ சாப்பிடு போ. நேற்று மதியம் வந்தவ ஏதோ கொஞ்சோண்டு வயிற்றுக்கு போட்டு அதோட கிடக்குற. போ போயிட்டு சாப்பாடு சாப்பிடு போ. சரி நான் கிளம்புறேன். கௌசல்யா நல்லா பார்த்துக்கிட்டா என்ன? உன் பொண்டாட்டி அப்பப்போ ஏதாவது சூழ்ச்சி பண்ணிட்டு தான் உட்காந்து இருப்பா. என்ன நீ தான் கௌசல்யா பார்த்துக்கணும். சரி பிரியம்மா, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கேன் நான். எங்கள் வீட்டில் எங்கள் ஆத்தா எப்படி கௌசல்யா பார்த்துப்பாளோ அதே மாதிரி இங்கே எங்கள் ஆத்தாவுக்கு பதிலாக நீங்கள் இருந்து என் கௌசல்யாவை பார்த்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும் இருக்கட்டும்பா. சரி நானும் போயிட்டு வரேன். அண்ணே, எப்போ நான் மறுபடியும் கடலூருக்கு போகிறேன்? நீ எத்தனை நாள் இங்கே இருப்ப? போகணும் பூமாரி. ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் இருக்கலாம். அதுக்குள்ளே கிளம்பணும். அதே நாளான்னைக்கு இங்கேருந்து கிளம்பிடணும். அப்போ தான் அடுத்த நாள் அங்கே வேலை செய்ய கரெக்டாக இருக்கும். சரி அது இருக்கட்டும். எப்போ பரீட்சை எழுதினி? அதுக்கு ரிசல்ட் எப்போ வருது? அடுத்து என்ன பண்ண போகிற? அண்ணே, ரிசல்ட் இன்னும் 1 மாதத்தில் வந்துடுண்ணே. நான் மேல் படிப்பு படிக்கலான்னு இருக்கேண்ணே. பிஜி பண்ணலான்னு இருக்கேண்ணே. மேல் படிப்பா? இன்னுமா படிக்க போகிற? அது எத்தனை வருஷம்? அது 2 வருஷம்ண்ணே. ஓ, அதுக்கு 2 வருஷம் ஆகுமா? ஏன் இப்போ இது படித்ததே போதாது, இன்னுமா படிக்க போகிறேன்ற? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அப்பா அம்மா கிட்ட கேளு. என்ன அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. அப்புறம் முடிவு எடுத்துக்கோ. இன்னும் ஒரு வருஷத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு பேசிக்கினாங்க. நீ என்ன எதுன்னு அவங்ககிட்ட கேட்டுக்கோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ படி, நான் படிக்க வைக்கிறேன். நான் காசு கூட தரேன். நீ இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. சரிண்ணே, நான் கேட்குறேன். முத்து அக்கா, நெட்டவழி அக்கா, வாங்க. வா நெட்டவழி வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கிறேன். ஏதோ எனக்கு விதிக்கப்பட்ட விதி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கை ஏதோ தள்ளிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ எப்படி இருக்க? உன் கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போகுது? போகுது. ஆனால் உன்னை நினச்சா தான் நெட்டவழி எனக்கு கவலையாகவே இருக்குது. ஏதோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் இப்படியே வாழ்க்கையை நடத்துகிறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு நினச்சேன். அதுவும் நின்று போச்சு. எல்லாம் அந்த பையனால் வந்தது. முன்னாடியே சொல்கிறது இல்லை. அவன் கல்யாணம் வரைக்கும் வந்து இப்போ சொல்கிறான் பாரு. என்ன போ, அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. படிச்சிருக்கானே, முன்னாடியே சொல்கிறதில்ல. இவ்வளோ தூரம் ஏற்பாடுலாம் பண்ணி பாவம் உங்கள் அப்பா எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஆசாசியாக இருந்தாலும் உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு இப்படி பண்ணிட்டான் பாரு கடைசியில். ஏன்னா நான் ஊரில் 4 பேர் ஏதாவது பேச மாட்டாங்க. முத்து, அவனை திட்டாத முத்து. அவன் எனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கான். நல்லா செஞ்சுருக்கானா? என்ன நெட்டவழி நீ இப்படி போய் பேசுகிற? நீ கடைசி நேரத்தில் அந்த மாதிரி சொன்னால் மறுபடியும் கல்யாணம் ஏற்பாடு போகும்போது என்ன தெரியுமா பேசுவாங்க? ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு நடந்தது, நின்று போச்சு, கடைசி நேரத்தில் என்னமோ ஏதோ அப்படின்னு பேசுவாங்க. அது உன் வாழ்க்கைக்கும் பாதிக்கப்படும். அப்புறம் உங்கள் அப்பாவுக்கும் அது பாதிப்பு. இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பார்ல, எல்லாம் அவனால தான் வந்தது. இங்கே பாரு பூமாரி, நெட்டவழி என்ன சொல்கிறா பாரா. இதில் என்ன நல்லது இருக்குது? நீ எதோ சொல்ல, எனக்கு புரியல. அண்ணே, அக்கா சொல்றது உண்மைதான். அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கேட்டுக்கண்ணே. நெட்டவழி என்ன சொல்கிறா பூமாரி? நீங்கள் 2 பேர் என்ன பேசிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அன்னைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் மனசு கேட்காம விஷம் குடிக்கலான்னு போனேன். அப்போ அவன் தான் வந்து தடுத்துட்டான். தடுத்துட்டு
என்ன காரணம் ஏது என்ன பிடிக்கலையா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படி கேட்டா அப்ப கூட நான் காரணம் சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். இதோ இந்த பூமாரி தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்னது, விஷம் குடிக்க போனியா? சரி, அப்புறம் பூமாரி வந்து என்ன சொன்னா? பூமாரி அவங்கிட்ட நீ என்ன விரும்பின, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டதையும், நான் உன்னை விரும்பினது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் நினைச்சது, ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்புறம் அப்புறம் என்ன, அங்கிருந்து அவன் உனக்கும் அவன் தங்கச்சிக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தப்பாடு சொல்லிட்டு ரூம்ல இருந்து ஓடியாந்தான். நாங்களும் பின்னாடியே ஓடியாந்தோம். நாங்க வரதுக்குள்ள நீ தாலியே கட்டிட்ட. அப்புறமா அவன் என்கிட்ட சொல்லிட்டான், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உனக்கு விருப்பம் இல்லாம எதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், நான் நிறுத்திடுறேன் அப்படி சொன்னான். அப்புறம் அவனே தான் எங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் பேசி சொன்னான். இந்த உதவி மட்டும் அவன் எனக்கு பண்ணல. அப்புறமா இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதனால நான் போயிட்டு ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஏதோ வேற ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றதா சும்மா எனக்காக தான் அவன் சொன்னான். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? எனக்கு எதுவுமே தெரியல பாரு. அந்த பையனால தான் உனக்கும் அவனுக்கும் நடக்க போகிற இந்த கல்யாணம் நின்று போச்சு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கிற. ஏன் நெட்டவள்ளி, ஏன் இந்த முயற்சி நீ எடுத்த? நீ இல்ல முத்து, ஓ நினைப்பாவே எனக்கு இருந்துதா, அதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம எப்படி சந்தோஷமா இருப்போம், அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சாவலான்னு முடிவு எடுத்தேன். விதி இந்த மாதிரி நடந்து போச்சு. அக்கா அக்கா, உங்க அப்பா போறாருக்கா. சரி முத்து, நான் போறேன். எங்க அப்பா உள்ள போயிட்டு என்ன தேடுவாரு, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும். சரி நான் போறேன், அப்புறமா பார்க்கலாம். அண்ணே சரி நான் உள்ள போறேனே, நீ வா. அப்பா பாப்பா, என்ன கசகசன்னு இருக்குது காலையிலே. முதல்ல குளிச்சாதான் அடுத்த வேலை ஆகும். இரு, இது திறந்தே, இது உள்ள அந்த துணி எடுத்துன்னு போவோம். என்ன இது, இதெல்லாம் எப்படி இந்த சூட்கேஸ் உள்ள வந்தது? இவ்வளோ பணம் நகை, இதெல்லாம் ஏது? இந்த நகைலாம் பவுன் நகை மாதிரி இருக்கே, யாருது இது? சுமதி கிட்ட எந்த பவுன் நகையும் இல்லை, இது எங்கிருந்து வந்தது? என்னங்க, நீங்க எடுத்துட்டு போன சூட்கேஸ் அது உங்களது இல்ல. உங்க சூட்கேஸ் இங்க தான் இருக்குது. அதே ரம்யாவோட சூட்கேஸ் தான். அதுல அவளோட துணிலாம் இருக்கா, எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, அவ குளிக்க போறாளாம். அதுல அவளோட துணிலாம் இருக்கா, எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்றா. ஓ, இந்த சூட்கேஸ் அவளோட சூட்கேஸா? ஓ, கல்யாணம் அப்ப இவளுக்கு நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க போல. இவ எதுவுமே இல்லை, நம்மக்கிட்ட நாடகம் ஆடி இருக்கா. எவ்வளோ திமிரு கொழுப்பு இருந்தா நம்ம எல்லாரையும் ஏமாத்திருப்பாவ. பார்க்கறதுக்கு அப்புறம் நீ மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு எவ்வளோ திருட்டு வேலை பண்ணியிருக்கா பாரு. வீட்டு வாடகைக்கு பணம் கூட இல்லைன்னு அலைஞ்சு திரிஞ்சுங்க அந்த நான். அப்போ கூட இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இந்த பணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து வந்து கொடுத்துருக்கூடாது. ஓ, இப்பதான் எல்லாம் எனக்கு புரியுது. என் மரமாட்டிக்கு இந்த பணம் இந்த நகையெல்லாம் வச்சுக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் தனி கொடுத்துட போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கா போல. இதை நான் சும்மாவே விட போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு.